டீப் மீனிங் இருக்கக்கூடிய சாங்கு. இத பத்தி ஆக்சுவலா நெறைய பெரியவங்கலாம் பேச தான் செஞ்சிருக்காங்க. ஆனா, நம்மளுக்கு வந்து அது போய் தலையில போய் ஏறாது. என்னவோ ஒரு மாரி ஃபிலாசபிக்கலா பேசுறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆவாது அப்டின்ட்டு, நம்ம அத கொஞ்சம் கூட உள்ள எடுத்திருக்கவே மாட்டோம். ஆனா, இத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னாலே, நம்மளோட என்டயர் லைஃப் வந்து எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு நொடியுமே வந்து நம்ம வந்து உணர்ந்து, அனுபவிச்சு, சந்தோஷமா நம்மளால வாழ முடியும். நம்ம நிஜமா யோசிச்சு பாருங்க. நம்மள்ல எத்தன பேர் வந்து இந்த மாரி, நான் வந்து இந்த நொடி இப்ப இப்ப நான் அத கேட்டுட்டுருக்கேன்ல, இந்த நொடியில ஆக்சுவலா நான் 100% நான் வந்து ஒரு ஹாப்பினஸோட தான் இருக்கேன். எனக்கு வந்து கஷ்டம்னு எதுவுமே எனக்கு வந்து தெரியல. இந்த 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 மொமெண்ட்ட இன்னைக்கு நாள நான் ரொம்ப உணர்ந்து, அந்த இறைவனோட கலந்து, கடவுள் என் கூடவே இருக்காரு அப்படின்றத உணர்ந்து நான் வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தன பேர் இருக்கீங்க? அவங்க மட்டும் வந்து இந்த மெசேஜுக்கு வந்து நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அ ஏன்னா, ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இருப்பாங்க. யாருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வந்து வாழ முடியும் அப்டின்னா, அ இந்த உண்ம இந்த பாட்டுல இருக்குது இல்லையா? இந்த உண்மைய புரிஞ்சவங்களால மட்டும் தான் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய வந்து வாழ முடியும். இத வந்து நான் வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா, நான் கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நான் பேசுறேன். இது எல்லாருக்கும் வந்து கரெக்ட்டா புரிஞ்சுக்கணுமே அப்டின்ற ஒரு ஆதங்கத்தில நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன். இப்டி சொல்லாமா? அப்டி சொல்லாமா? அப்டின்னு சொல்லிட்டு. பட் எப்டினாலுமே என் கேப்பபிலிட்டிய மீறின ஒரு விஷயம் அது. ஏன்னா நான் இப்டி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனா நான் வாழ்றத எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண எனக்கு தெரியல இந்த பாட்டுல இருக்கிற மாரி. ஏன்னா கரெக்ட்டா சொல்லணுமே அப்டின்னு சொல்லிட்டு, நான் இறைவன்கிட்ட சரணடைஞ்சுட்டு நான் வந்து இத வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஆ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இறைவன் வந்து புரிய வைப்பாரு அப்டின்னு நம்புறேன் நானு. பாட்டு படிச்சிடலாம். சுழலும் பெருங்கூற்று தொல்லைமுன் சீறி அழலும் இரத்தத்துள் அங்கியுள் ஈசன் கழல்கொள் திருவடி காண்குறில் ஆங்கே நிழலும் தெற்றலும் நிற்றலும் ஆமே. அதாவது ஆம், இந்த சாங்ல இருக்கிற விஷயங்கள நான் இன்னும் நெறைய பேருக்கு வந்து நான் ஷேர் பண்ணவே இல்ல. இன்னும் நெறைய டைம் எடுத்த பிறகு சொல்லலாம். ஏன்னா என்னோட மென்டீஸே நெறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டேஜஸ்ல இருக்காங்க. அந்த சோல் அவேக்கனிங் ப்ராசஸ்ல அந்த ஆத்ம விழிப்புணர்வு இறைவனோட கலக்கிற அந்த வாழ்க்கையில நெறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருக்கிறனால, நானே இப்ப தான் இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்திருக்கேன். அப்ப சரி ஒரு டைம் வரும்போது அவங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லாம இருந்தேன். இந்த பாட்ட பார்த்த உடனே எனக்கு பயங்கர ஷாக் ஆயிருச்சு. அப்ப இறைவன் வந்து, "நீ இப்பயே சொல்லு" அப்படின்னு சொல்றாரு அப்படின்ற மாரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் வந்து, "சுழலும் பெருங்கூற்று தொல்லை முன் சீறி" சுழலும் அப்படின்னா, அ அப்படியே பயங்கரமா சுத்திட்டு இருக்கிறது. பெருங்கூற்றுனா நம்மளோட விதி மூலமா நம்ம ரொம்ப கஷ்டப்படும்போது, தொல்லை முன் சீறி அப்படின்றது பயங்கர கோவமா, அ தொல்லை முன்னா, முன்னாடி நம்ம பண்ண கர்மான்னு நம்ம மீன் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ ரொம்ப மோசமான சுத்தி நம்மள வந்து அடிக்கிற மாதிரியான ரொம்ப கொடூரமான ஒரு சூழ்நிலை. ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. தான். நம்ம பண்ண தப்பு, நம்மளோட கெட்ட கர்மா வந்து பயங்கரமா சீறி நம்ம வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை, ரொம்ப கொடூரமா இல்ல ஒரே பிரச்சனை வந்து நம்மளால தாங்கவே முடியாத ஒரு பிரச்சனை. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. 2வது "அழலும் இரத்தத்துள் அங்கியுள் ஈசன்." அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட ரத்தம் கொதிக்கும். அப்படியே அந்த பிரச்சனைய வந்து நம்மள தாங்க முடியாதபடி நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி, பொறுத்துக்கிட்டு நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி, தீக்கு ஈக்குவலா வந்து நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்ளம வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அதுக்குள்ள இறைவன் இருப்பாராம். 3வது "கழல்கொள் திருவடி காண்குறில் ஆங்கே." அவரோட இறைவன் இருக்கிறத நம்ம உணர்ந்து, அந்த மொமெண்ட்ல அவரோட கால நம்ம புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவர் வந்து அ நம்மளுக்கு வந்து இதமான அந்த தருணத்திலயும் அவர் இருப்பாரு. நிழலுளும் தெற்றலும் நிற்றலுமாமே அப்டின்னா, நிழலுளும் அந்த அந்த நிழல் வந்து நம்மளுக்கு வந்து குளிர்ச்சியா இருக்கும் இல்லையா? அந்த நிழல்லயும் அவர் தான் இருப்பாரு. தெற்று அப்டின்னா ஹார்ஷ்னஸ்ஸு ஒரு மாரி தீயோட வெப்பம் இருக்குது இல்லையா? அதுலயும் அவர் தான் இருப்பாராம். அத வந்து நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுமா? அப்ப என்ன அர்த்தம்? நம்மளுக்கு வந்து ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டத்திலயும், நம்ம வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு சேலஞ்ச நம்ம ஃபேஸ் பண்ணும்போதும், அதுக்குள்ள இறைவன் வந்து அந்த வெப்பத்துக்கு நடுவுல இருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இறைவன் வந்து நம்மளுக்கு 2மா மாறி நம்ம வாழ்க்கையில வந்து நம்மள வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவாரு. இதுதான் இதுல சொல்லக்கூடிய அந்த பேசிக் கருத்து. இந்த பாட்டு மூலமா நான் வந்து என் லைஃப்ல நான் அப்ளை பண்ணி நான் ரியலைஸ் பண்ணியிருக்க 2 விஷயத்த வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன்.
முதல்ல வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டமே இருக்கக்கூடாது. கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றது தான் வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கும். வாழ்க்கைனா வந்து அப்படியே ஸ்மூத்தா இருக்கணும். நம்ம பாட்டுக்கு வந்து காலையில எழுந்தோமா, நம்மளுக்கு என்ன வேலையோ பிஸ்னஸோ இல்லைன்னா வேலையோ ஏதோ ஒண்ணு அந்த வேலைய வந்து பார்த்தோமா, மாசமானா சம்பாதிச்சோமா, அ வீக்கெண்ட் வந்து பிள்ளைங்களோட, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோமா, அதுக்கப்புறம் வந்து தேவையான பிள்ளைங்கள நல்லா படிக்க வச்சோமா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான சேவிங்ஸ பண்றது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாரி லைஃப் வந்து லாவிஷா சிலருக்கு வந்து ரொம்ப லக்ஸுரியா வந்து போணும்னு ஆசையா இருக்கும். சிலருக்கு வந்து ஏதோ எ ஒரு கஷ்டம் இல்லாம இருந்தா போதும், பண கஷ்டம் இல்லாம இருந்தா போதும், ஆரோக்கியமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, எல்லாருமே என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும். ஒரு மாரி அமைதியா, பீஸ்ஃபுல்லா, ஹேப்பியான ஒரு வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்கும். அது மாதிரி ஒரு பெரிய இல்யூஷன் எதுவுமே கிடையாது. அத பிரேக் பண்றது தான் வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு வந்து சொல்ல ட்ரை பண்றாரு. ஏன்னா, இந்த 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 உலக வாழ்க்கை அப்படின்றது இதுவரைக்கும் இத ரியலைஸ் பண்ணவங்க, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள போயி உண்மைய உணர்ந்தவங்க எல்லாருமே சொல்றது, இந்த உலக வாழ்க்கை அப்படின்றது ஒரு ஸ்கூல் மாதிரி. இந்த ஸ்கூல்ல உங்களோட ஆத்மா வந்து உயிரும் உணர்வுமா இருக்கக்கூடிய ஒரு உடம்ப வந்து அது வந்து எடுத்துக்கிட்டு, அது மூலமா கஷ்டம், அப்புறம் எல்லா விதமான கஷ்டத்தையும் அனுபவிச்சு, எல்லா விதமான நல்லதையும் அனுபவிச்சு 2யுமே வந்து ஃபீல் பண்ணி, 2யுமே வந்து ரியலைஸ் பண்ணி, அதிலிருந்து உண்மை என்னன்னு புரிஞ்சு, அந்த சாவுக்கு அப்புறம் வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் வந்து அதுக்கு நடக்க போது. இது ஒரு ட்ரெய்னிங் பிளேஸ் மாதிரி தான் வந்து நம்மளோட வாழ்க்கை. ஒரு ட்ரெய்னிங் பிளேஸ்ல என்ன எப்பவுமே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மிலிட்டரி ட்ரெய்னிங் எடுத்துக்கோங்க. மிலிட்டரி ட்ரெய்னிங்ல என்ன சும்மா உட்கார வச்சு, செல்லம் கொஞ்சி கொஞ்சி எல்லாத்தையும் குடுத்துட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. மிலிட்டரி ட்ரெய்னிங் எப்படி இருக்குன்ட்டு. காலையில வந்து ஒரு சர்டன் பீரியடுக்கு மேபி ஒரு 4 மணிக்கு எந்திரிப்பாங்களோ, இல்ல 3:30க்கு எந்திரிப்பாங்களோ தெரியாது. அந்த டைம்னா அந்த டைம்க்கு அவங்க எழுந்துக்கணும். அதுல வந்து ரொம்ப கடுமையான ஒரு ட்ரெய்னிங் ப்ராசஸ் இருக்கும். அப்புறம் ஃபுட் அவங்க நெனச்சபடி எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. அந்த ஃபுட்டுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நெறைய விஷயங்கள வந்து அவங்க வந்து அண்டர்கோ பண்ணுவாங்க. அது வந்து அது என்ன ரொம்ப இனிமையாவா இருக்கும்? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா, அந்த அந்த வேலைக்கு அவங்க அந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டா மட்டும் தான், அவங்களால அந்த வேலைக்கு வந்து அவங்க வந்து அ தே அவங்களால வந்து அந்த வேலைய வந்து பார்க்க முடியும். மிலிட்டரியா இருக்கட்டும், இல்லன்னா ஏர் ஃபோர்ஸா இருக்கட்டும், இல்லன்னா என்ன மாதிரியான போலீஸ் ஃபோர்ஸா இருந்தாலும், தேர் இஸ் சர்டன் ட்ரெய்னிங். அப்ப அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நெறைய வந்து நல்லதையும் குடுத்து, கெட்டது மாதிரி தெரியிற மாதிரியான சேலஞ்சஸையும் குடுத்து, நம்மள வந்து ஷேப் பண்றாரு காட். அப்ப அந்த ஷேப் பண்ற ப்ராசஸ்ல நம்ம என்ன தப்பா புரிஞ்சுக்கிறோம் அப்டின்னா, எனக்கு கஷ்டமே வேண்டாம். நான் அப்டியே ஜாலியா வாழ்ந்துட்டு, ஜாலியா போணும்னு சொல்லிட்டு, நம்ம எத நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம்னா, சந்தோஷத்த நோக்கியும், கம்ஃபர்ட்ட நோக்கியும், லக்ஸுரிய நோக்கியும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி, நம்மள அப்டியே ஜாலியா இருக்கிற மாதிரியான விஷயத்த நோக்கியே நம்ம ஓடிட்டு, நம்ம எல்லா விதமான பெயினையும் வந்து இக்னோர் பண்ணிட்டுருக்கோம். அப்ப அது பண்ண அதிகமா நம்மளுக்கு வந்து வர்ற மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை வந்து செட் ஆயிருக்கு. ஸோ இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, சேலஞ்சஸ்ன்னு இருக்குது இல்லையா? சேலஞ்சஸ் அப்டின்னா சவால்கள். நான் வந்து இங்க வந்து கஷ்டம், கவலன்னு அந்த வார்த்தைய நான் வந்து யூஸ் பண்ண விரும்பல. வாழ்க்கையில சவாலு அப்டின்றது இல்லாம இருக்கவே இருக்காது. இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா இருக்க தான் செய்யும். நீங்க எனக்கு சவால்களே வேண்டாம் அப்டின்னு சொல்றீங்க அப்டின்னா, நீங்க வந்து அந்த ஒரு மிலிட்டரி ட்ரெய்னிங்குள்ள போயிட்டு, நான் காலைல 4 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன். நான் இந்த ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன். நான் இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன். எனக்கு வந்து சும்மா அப்படியே கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு, நீங்க சொல்றத மட்டும் கவனிச்சா மட்டும் போதும். அப்புறம் சாப்பிட்டுட்டு என் இஷ்டத்துக்கு தூங்கி எந்திரிப்பேன்னு சொல்ற மாதிரியான விஷயம். அப்ப அ அப்ப நீ என்ன சொல்ல வர்ற? நான் வந்து கஷ்டமும், கவலையும் பட்டுக்கிட்டே தான் இந்த வாழ்க்கை இருக்கணுமா? அப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாரும் நெனைக்கலாம். நான் இங்க சொல்ல வந்தது ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கோங்க. சவால்கள நீங்க நெனச்சா தான் வந்து அதுல வந்து ஒரு பெயினோ, ஒரு வலியோ, இல்ல ஒரு வேதனையோ, ஒரு அழுகையோ, ஒரு கண்ணீரோ வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்க நெனச்சா அத வந்து ஒரு கவலைப்படாம, புத்திசாலித்தனமா, எஸ் என் வாழ்க்கையில சவால் இருக்கும். ஆனா, என் கூட இறைவன் இருக்காரு. இறைவன் என் கூட இருக்கும்போது, நான் எதுக்காகவும் நான் வருத்தப்படணும்னு அவசியமே கிடையாது. இத என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சமாளிப்பேன். அதையும் மீறி இறைவனுக்கு தெரியும் அது முடிவு என்னவா இருக்கட்டும்ன்ட்டு. அவரு சொல்ற முடிவுப்படி நான் போய்க்கிறேன். அப்படின்ற மாதிரி தான் நீங்க ஒவ்வொன்னையும் எடுத்துக்கணும். மத்தவங்க கதறி கதறி அழுகுறதா இருக்கட்டும், இல்ல ஐயய்யோ! இந்த வலிலாம் என்னால தாங்கவே முடியாதுன்ட்டு அந்த வலிய வந்து அனுபவிக்கிறவங்களா இருக்கட்டும், நீங்க நெனச்சா அந்த வலின்னு ஒரு விஷயத்த நீங்க அனுபவிக்காமலே இருக்கலாம்.
அப்போ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸு, சேலஞ்சஸ்ஸு வரும். ஆனா, அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ற விதம் தான் உங்க சாய்ஸு. இத இறைவன கரெக்ட்டா புரிஞ்சு, இறைவன் வந்து இந்த சேலஞ்சஸ்க்குள்ள இருக்காருன்னு புரிஞ்சவங்களுக்கு, துளி கூட எமோஷனலா எந்த விதமான பெயினோ, சஃபரிங்கோ, இல்ல வருத்தமோ வரவே வராது. எப்ப நீங்க அத வின் பண்றீங்களோ, அன்னைக்கு அந்த சேலஞ்ச் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அப்படியே ஒரு பூமாலையா மாறும். இப்ப அம்பு வருது, அந்த அம்பு வந்து டக்குன்னு வந்து நம்ம வந்து அதுக்கு நெகட்டிவா ரெஸ்பாண்டே பண்ணாம, ரொம்ப போல்டாவும், ஃபெய்த்தோடயும் நம்ம வந்து அத ஃபேஸ் பண்ணும்போது, அந்த ஒரு புயலுக்கு நடுவுல வந்து ரொம்ப அமைதியா நம்ம ஃபேஸ் பண்ணும்போது, அந்த அம்பு என்ன ஆகும்னா, அப்படியே பூமாலையா மாறி நம்மளுக்கு அப்படியே இதமா வந்து ஒரு 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 குட் ஃபீல் வந்து நம்மளுக்கு குடுத்துரும். எனக்கு வந்து ரீசென்ட்டா வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஃபினான்ஷியலா வந்து ஒரு பெரிய லாஸ் ஆற மாரி இருந்துச்சு. அந்த லாஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு அரவுண்ட் ஒரு 3 லேக்ஸ் லாஸ் ஆற மாரி இருந்துச்சு. 3 லேக்ஸ்ன்றது எனக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் தான். அப்ப அந்த லாஸ் வரப்போற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப நியர்பை வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில எனக்கு அந்த ஒரு பெனால்டி மாதிரி எனக்கு வருது அப்படின்றபோது, நான் பயங்கரமா பதட்டப்பட்டேன். ரொம்ப திணறினேன். அது ஒரு பெரிய ப்ராப்ளமா நெனச்சுக்கிட்டேன். ஈவன் வந்து எனக்கு வந்து அந்த காட் வந்து கூட இருக்கிறதுனால, நான் என்ன காட் கிட்ட கேட்கிறேன்னா, ஃபியர்ல என்னைய காப்பாத்த சொல்லி கேட்கிறேன். எனக்கு வேண்டாம் இந்த லாஸ் எனக்கு குடுக்காதீங்க. என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, அ எனக்குள்ள என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயம் இருந்துச்சு. கடவுள்கிட்ட பெக் பண்றேன். பிச்சை கேட்கிறேன். தயவுசெய்து என்னை இதுலேருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அ நெறைய ஏஞ்சல் நம்பர்ஸும் நான் பார்க்குறேன். 111 பார்க்குறேன், 444 பார்க்குறேன். ரொம்ப வித்தியாசமா யாருமே பார்க்காத அந்த மொமெண்ட்ல நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த பார்க்குறது மூலமா எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இறைவன் நான் உன் கூட தான் இருக்கேன். நீ பதட்டப்படாத. நிதானமா யோசி. எதுக்கு இது நடக்குதுன்னு யோசின்னு அவரு சொன்னாலும், என் மைண்ட் வந்து எதையுமே அக்செப்ட் பண்ண ரெடியா இல்ல. அப்ப ஒரு கட்டத்தில வந்து என் பாடிலாம் பயங்கரமா ஷிவர் ஆக ஆரம்பிச்சுச்சு. என்னோட ஹார்ட் எல்லாம் அப்படியே ஒரு மாரி துடிக்க ஆரம்பிச்சுருச்சு ரொம்ப. நான் என் கண்ட்ரோல்லே இல்ல அப்படின்றத ரியலைஸ் பண்ண உடனே, அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வந்து பொறுமையா இருந்து, இறைவன் நம்ம கூட இருக்கிறதும் உண்மதான். அதே சமயம் நம்மளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரவும் செய்யுது. அப்ப என்னவோ எனக்கு சொல்ல ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அப்படியே கடவுள்கிட்ட அந்த மொமெண்ட்ட சரண்டர் பண்ணிட்டு, பரவால்ல நீங்க என்ன பண்ணீங்கனாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரண்டர் பண்ணும்போது, ஆக்சுவலா அப்புறம் தான் வந்து திங்க் பண்றேன் நானு. திங்க் பண்ணும்போது, அந்த அந்த 3 லேக்ஸ் எனக்கு லாஸ் ஆகும்போது, அ என் பிரசன்ட் சிட்யூவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அத விட டபுள் மடங்கு வந்து எனக்கு வந்து ஒரு வேற இடத்துல இருந்து எனக்கு ஒரு இன்கம் வந்து வந்துருச்சு. அப்ப அவர் வந்து என்ன அத பண்ணியிருக்காருன்னா, அந்த லாஸ என்னால பே பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு சக்தியையும் எனக்கு குடுத்துட்டாரு. பே பண்ண முடியாத மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. அப்ப அந்த சக்தியையும் குடுத்துட்டாரு. ஆ ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலா என் மனநலம் மட்டும் தான் மாறணும். நான் அத லாஸ்ன்னு நெனச்சா தான் அது லாஸ். ஏன் அப்ப இறைவன் வந்து என்கிட்ட வந்து கேட்கிறாரு. இப்ப நீ இந்த 3,00,000னால நீ என்ன பண்ண போற? நடுத்தெருவுல வந்துற போறியா? கிடையாது. உன் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சா? அதுவும் கிடையாது. இல்ல உன் பிசினஸே எண்ட் ஆக போதா? அதுவும் இல்ல. அப்ப நீயா பார்த்து நெனச்சுக்கிட்டா தான் இது லாஸ். அப்படி இல்ல. என் மேல நீ 100% நம்பிக்கை வச்சா, நான் அத 10 மடங்கு இல்ல 100 மடங்கு உனக்கு நான் திரும்பி தரப்போறேன். உனக்கு எங்க போச்சு அந்த நம்பிக்கை? அப்படின்ற மாதிரியான கேள்வி வந்து எனக்குள்ள பயங்கரமா வர ஆரம்பிச்ச உடனே, மனசு பயங்கரமா நிதானமாச்சு. நிதானமாயி, ஓகே. இத நீங்க குடுத்துருக்கீங்க அப்டின்னா, இது மூலமா நான் எதையோ தெரிஞ்சுக்கணும் அப்டின்றதுக்காக தான் எனக்கு இத குடுத்துருக்கீங்க. நான் மனப்பூர்வமா அக்செப்ட் பண்றேன். ஏன்னா, நிஜமா சொல்லப்போனா, நானா நெனச்சா தான் அது லாஸு. இல்லன்னா, நீங்க எனக்கு எப்படினாலும், எந்த காலத்துல வேணாலும் இத குடுத்துருவீங்க அப்டின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்போது, எனக்கு ஏன் இது ஒரு பெரிய லாஸா தெரியணும்? அப்டின்னு நெனச்சு நான் வந்து அத வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா, அக்செப்ட் பண்ண அடுத்த மொமெண்ட்ல இருந்து, நான் வந்து ஸ்பிரிச்சுவலா வந்து ரொம்ப பெரிய லெவல் எலிவேட் ஆனதா நான் வந்து ஃபீல் பண்ணேன். எனக்கு மணின்ற அந்த விஷயம் மேல வந்து எனக்கு வந்து ஒரு சரியான புரிதல் வந்துச்சு. பணம்னா என்ன ஆக்சுவலா? பணம்ன்றத நம்ம வந்து எப்படி பார்க்கணும்? ஆ எதுக்குமே பணம்ன்ற விஷயத்துல நம்ம பயப்படக்கூடாது. அந்த பயம் தான் வந்து நம்மள வந்து திரும்பி நம்மளுக்கு வந்து நெறைய பிரச்சனைகள கொண்டு வந்து குடுக்குது. அந்த கடவுள் மேல வைக்கும்போது, பணம் மேல இருக்கக்கூடிய அந்த பயம் வந்து டோட்டலா போகுது அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணி, அதோட அப்படியே கன்டினியூஷனா நெறைய எண்ணங்கள வந்து எனக்கு வந்து கடவுள் வந்து குடுக்க ஆரம்பிச்சாரு. டக்குன்னு அதுவரைக்கும் புரியாத பலவிதமான கொஸ்டின்ஸ் என்னோட லைஃப் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் எனக்கு ஆன்சர் கிடைச்சுச்சு. ஸோ சடனா எப்படி இருந்ததுன்னா, அந்த பரமபதத்தில வந்து அந்த 3 லேக்ஸ வந்து நான் வந்து லூஸ் பண்ண ரெடி ஆன உடனே, ஒரு ஏணி வந்து என்னைய டக்குன்னு மேல ஜம்ப் பண்ணி மேல எடுத்துட்டு போனா எப்படி இருக்கும்? அந்த நம்பர் 1ல தான் நம்ம நிப்போம். பரமபத விளையாட்டுல. ஒரு பெரிய ஏணி வந்து நம்மள வந்து அந்த 100க்கு கொண்டு போய் நிப்பாட்டினா எப்படி இருக்கும்? அந்த ஒரு ஃபீல வந்து கடவுள் வந்து எனக்கு குடுத்து, அதுக்கப்புறம் இருந்து இப்ப வரைக்கும் எப்பவுமே நான் பிளிஸ்ஃபுல்லா இருக்கேன். ஆ முன்னாடியாவது கொஞ்சமாவது ஏதாவது 1, 2 விஷயத்துக்கு நான் வந்து சஃபர் ஆவேன். இப்ப அது எதுவுமே இல்ல.
ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருச்சு. வாழ்க்கையில சவால் அப்படின்னா என்ன? அந்த சவால கொஞ்சம் கூட நம்ம பதறாம, கொஞ்சம் கூட கவலைப்படாம, என்ன நடந்தாலும் நடக்கட்டும். என் கூட இறைவன் இருக்காரு. அவர் என்ன கைட் பண்ணுவாரு. அவர் எப்படி கைட் பண்றாரோ, அதுபடி நம்ம பதட்டப்படாம, பயப்படாம, ஒரு ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டோட நம்ம கவலைப்படாம, ஐயோ! இப்படியானா நம்மளாவே ஃபியூச்சர வந்து பிரெடிக்ட் பண்றது. இப்படி ஆனா அவ்வளோதான் ஃபியூச்சர்ல வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துரும்னு நம்மளாவே பிரெடிக்ட் பண்ணாம, நிதானமா வந்து நம்ம அத ஹேண்டில் பண்றக்கூடிய விஷயத்த வந்து நான் அந்த இதுலருந்து நான் கத்துக்கிட்டேன். அப்ப அது வந்து எனக்கு அந்த 3 லேக்ஸ் லாஸ் வந்து ஆக்சுவலா அது எனக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டா நான் ஃபீல் பண்ணேன். என்னோட என்டையர் பெர்சனாலிட்டியே வந்து இறைவனோட ஒண்ணா வந்து கலந்துட்ட மாதிரியான ஒரு உணர்வு நிலைக்கு நான் போறதுக்கு இந்த 3,00,000லாம் ஒரு மேட்டரே கிடையாது. சொல்லப்போனா 3,00,00,000 குடுத்தா கூட நெறைய பேரோட லைஃப்ல வந்து அது நடக்கவே நடக்காதுன்னு இருக்கும்போது, அ அது எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இப்படிதான் ஒவ்வொரு ப்ராப்ளமையும் சரி, ஒவ்வொரு சேலஞ்சஸையும் சரி, இறைவன் அந்த சேலஞ்சஸ்க்கு நடுவுல, அந்த எரியிற நெருப்புக்கு நடுவுல இறைவன் நிக்கிறத வந்து நீங்க மட்டும் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, காம் ஆகணும். அந்த அமைதிய வந்து உங்க மனசுக்குள்ள கொண்டு வரணும். பயங்கரமான ஒரு அமைதி. அதுக்கப்புறம் நம்பிக்கை, பதட்டம் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு, எந்த அளவுக்கு நிதானமா இருக்கீங்களோ, அப்ப இறைவனோட வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கும். நான் காரணத்தோட தான் இத பண்றேன். என்னைய நம்பு. நான் என்ன வழி உனக்கு காட்டுவேனோ, அந்த வழியில இத எடுத்துட்டு போ. ரெசிஸ்ட் பண்ணாத, பயங்கரமா புலம்பாத, கஷ்டப்படாத. உன்னால முடிஞ்ச முயற்சிய பண்ணு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஃப்ளோல போ. அப்படியே அந்த ஓடையில போற மாதிரி போ. மத்தத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது உங்களுக்கு புரியும். அப்ப அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்துல யாராவது வந்து உங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்பாங்க. அந்த ஹெல்ப்ப பண்ணுங்க. இல்ல உங்க மனநிலைய மாத்துறதுக்கு ஒரு 10 பேர், 20 பேருக்கு சாப்பாடு வாங்குங்க. சாப்பாடு வாங்கிட்டு போய் ஸ்ட்ரீட்ல போய் யாருக்கெல்லாம் போய் குடுக்க முடியுமோ எல்லாருக்கும் போய் குடுங்க. குடுத்து முடிக்கும்போது, உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவு இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அந்த கஷ்டமே இல்லாம போயிரும். அ அந்த ஒரு பிரச்சனை வருதுன்னா, அந்த பிரச்சனை சரியாயிரும். அப்படி இல்லன்னா, அந்த பிரச்சனைய எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இல்லன்னா, அந்த பிரச்சனை மூலமா உங்களுக்கு ஒரு பெயின் வருது இல்லையா? அந்த பெயினே இல்லாம போயிரும். இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். அப்ப சேலஞ்சஸ்ன்றது எதுக்கு வருதுன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நம்ம லைஃப்ல பிளெஸ்ஸிங்ஸு, சேலஞ்சஸ்ஸு 2மே பார்ட் அண்ட் பார்சல் அப்படின்றத நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கு வந்து அந்த ஒரு கேம் மாதிரி தான் நீங்க வந்து லைஃப்ப வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ இது வந்து இப்ப ரீசென்ட்டா நான் வந்து அ ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்குமே வந்து, ஐயோ! சேலஞ்சஸ் இல்லாம லைஃப் போணும். அதுக்கு என்னலாம் பண்ண முடியுமோ பண்ணிருவோம். நல்ல கர்மா நெறைய சேர்த்து வச்சுப்போம். நெறைய கர்மா சேர்த்து வச்சுட்டு, நம்மளுக்கு இருக்கக்கூடிய பழைய கர்மா எல்லாமே கழிஞ்சுட்டு, அப்படியே லைஃப் அப்படியே ஸ்மூத்தா, பிளிஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போவோன்ற மென்டாலிட்டில தான் நானும் வந்து இறைவன வந்து இந்த வழியில வந்து நான் போக ஆரம்பிச்சேன். பட் இப்ப வந்து டோட்டலா என்னோட மனநிலை வந்து மாறி, அ ஒரு சேலஞ்ச் வருதுன்னா, எனக்கு ஆக்சுவலா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எக்ஸைட்டிங் ஆக ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா நான் அடுத்த லெவல் போயிருவேன். அடுத்தடுத்து நெறைய படி இருக்கு. இந்த சேலஞ்ச நான் வந்து கரெக்ட்டா ஃபேஸ் பண்ணிட்டேன்னா, அடுத்த படி ஏறிருவேன். அது எனக்குள்ள ஏற்படுற மனநல மாற்றமும், எனக்குள்ள ஏற்படக்கூடிய சந்தோஷமும், அந்த சந்தோஷம் ஆக்சுவலா நெறைய பேருக்கு பாஸ் ஆன் பண்ண முடியுது. நான் ஒரு படி மேல ஏறும்போது, எனக்கு கீழ இருக்கிறவங்கள நான் சேர்த்து கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. அவங்கள அடுத்த படிக்கு கொண்டு வர மாதிரி இருக்கு. அப்ப இத விட ஒரு வண்டர்ஃபுல்லான லைஃப் எதுவும் கிடையாது இல்லையா? ஸோ இப்ப தான் நான் அந்த மனநிலை மாற்றத்துக்கு வந்திருக்கேன். அதுக்கு மேட்சா இந்த சாங் வந்து இருக்கு. அண்ட் செகண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன்ட்டா, அ ஒரு சில இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை, என்னால தாங்கவே முடியாத ஒரு பிரச்சனை வரும்போது, நீங்க வந்து கடவுள நோக்கி பயங்கரமா வேண்டுவீங்க, கும்பிடுவீங்க, கெஞ்சுவீங்க, அழுவீங்க, இருக்கிற எல்லா பூஜையும் பண்ணுவீங்க, கோயிலுக்கு போய் அவர் கால புடிச்சுட்டு இருப்பீங்க. இல்ல மணிக்கணக்குல வந்து மனசுல வந்து இறைவன நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்படி பண்ணும்போது, அ ஒரு சிலருக்கு அவங்க நெனச்சது நடந்துரும். ஒரு சிலருக்கு அவங்க எவ்ளோ கதறி அழுதாலும், அவங்க நெனச்சது நடக்காம, அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தையோ, இல்ல ஆட்களையோ லூஸ் பண்ணிருவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விதமா இருக்கும் அனுபவம். இறைவன வந்து நம்ம ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம தேடும்போது. அப்ப உடனே வந்து இப்ப நடந்தவங்களுக்கு வந்து இறையருள் அதிகமா இருக்குன்ட்டோ, இல்ல அந்த தான் நெனச்சது நடக்காம, அ நம்ம பயந்த மாதிரி லூஸ் பண்ணதுனால, நம்மளுக்கு இறைவன் அருள் இல்ல, நம்ம கூட இறைவன் இல்ல, அப்படின்னு சொல்லி நெனைக்கிறது மாரி ஒரு மகா முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா, தேர் ஆர் டிஃபரெண்ட் ரீசன்ஸ். நான் பார்த்த வரைக்கும், நான் விட்னஸ் பண்ண வரைக்கும், ஒரு சிலருக்கு அவங்க நெனச்சு, அவங்க வந்து ஒரு கஷ்டம் வந்த உடனே வந்து இப்ப என்கிட்ட வருவாங்க. எனக்கு இந்த மாரி ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு மேம். என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோனே, நான் இம்மீடியட்டா என்ன சொல்லுவேன்னா, அ இம்மீடியட்டா ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. லைஃப் லாங் வந்து நான் வந்து ஒருத்தருக்காவது சாப்பாடு குடுப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுங்க. ஏன்னா, அது மூலமா தான் இறைவன உங்களால வந்து அடைய முடியும். அது போக
இன்னைக்கு நீங்க ஏதாவது யாருக்காவது நெறைய ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் காமா இருங்க. எந்த விதமான பதட்டமும் இல்லாம கடவுள்கிட்ட சரண்டர் ஆகுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கோயில்ல போய் நீங்க உட்கார்ந்து சாமி கும்பிட்டு வாங்க அப்படின்ற மாரி தான் நான் சொல்லுவேன். இப்படி நான் சொல்லும்போது, ஒரு சிலருக்கு மேஜிக்கலா அவங்க நெனச்ச விஷயங்கள் வந்து அப்படியே டக்குன்னு உடனே இது லாஜிக்கலா சரியே ஆவாதுன்னு நெனச்ச விஷயம் சரியாயிருக்கு. ஒரு சிலருக்கு வந்து அது அப்படியே வந்து பெர்சிஸ்டிங்கா இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப டெட் ஸ்லோல சரியாகும். ஒரு சிலர் வந்து லூஸும் பண்ணியிருக்காங்க. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா, இறைவன் வந்து ஒரு கணக்கு வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு ஒரு சிலருக்கு இந்த உடனே வந்து சரியாகுது இல்லைங்களா? அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இருக்கேன்றத நீ உணர்ந்துட்டீல, அப்ப இத விடாம நீ பிடிச்சுக்கோ. இத விடாம நீ வந்து கன்டினியூஸா நீ பண்ணு. அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வ வந்து அவரு வந்து குடுப்பாரு. ஸோ, அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மேஜிக் நடக்குது அப்படின்ற உடனே, திரும்பி அதே ஸ்ட்ராட்டஜியவே யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து திரும்பி ஒரு பிரச்சனை வரும்போது, உடனே திரும்பி அதே மாதிரி போய் கடவுளோட காலடி பிடிக்கிறது, அழுகுறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ண, ஒரு தடவ தான் இறைவன் வந்து அத வந்து பண்ணிட்டு, அடுத்து வந்து இறைவன் வந்து ஒரு ப்ராமிஸ் கேட்பாரு. என்னைய நீ உணர்ந்து உனக்கு நான் ஒரு குரு ஒருத்தர அனுப்பி வைக்கிறேன். அவங்க எப்படி சொல்றாங்களோ அந்த வழியில போன்னு சொல்றதுக்காக, அது மேல ஒரு நம்பிக்கை வர்றதுக்காக தான் அந்த மேஜிக் நடக்கும். அப்புறம் 2வது பீப்பிள்க்கு வந்து ரொம்ப ஸ்லோவா ஏன் நடக்கும்னா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபெய்த் வந்து அவ்ளோ கம்மியா இருக்கும். அப்ப அந்த ஃபெய்த் வந்து அவங்களுக்குள்ள அதிகப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்கள மாத்தி ஒரு ஃபைன் டே வந்து அவங்களோட பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். இப்படி ஒருத்தவங்களுக்கு நடக்கும். சிலருக்கு வந்து என்ன பண்ணாலும் அந்த லாஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்களோட கர்மா ரொம்ப அதிகமா இருக்கும். இன்னொன்னு வந்து இறைவன் ஒரு சோல் பர்ப்பஸ் வச்சிருப்பாரு. அவங்க அத லூஸ் பண்ணா தான் அவங்களோட அந்த சோல வந்து அவங்க வந்து புரிஞ்சு, அவங்க வாழ்க்கையில அந்த வழியில முடியுன்றது தான் இறைவன் வகுத்த ஒரு விதியா இருக்கும். அப்ப அத வந்து நம்ம என்னதான் நெனச்சாலும் நம்மளால வந்து தடுக்க முடியாது. ஆனா அதனால வரக்கூடிய பாதிப்பு இருக்கு இல்லைங்களா? மென்டல் இது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்கள வந்து என்னோட என்னோட எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க வந்து அவங்களோட ரொம்ப ஃபேவரைட் பெர்சன வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா, அதுக்கு அவங்க வந்து அவங்கள லூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்னவோ பண்ணாங்க. எல்லா விதமான நல்ல காரியங்களும் பண்ணி, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அ அந்த கர்மாவ குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணி கடவுள்கிட்ட சரணடைஞ்சாங்களோ சரணடைஞ்சாங்க. ஆனாலும் அந்த பெர்சன வந்து லூஸ் பண்ண தான் செஞ்சாங்க. ஆனா, என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால அவங்களுக்கு ஒரு பெயின் காசு ஆகும்ல, அந்த பெயின் அவங்களுக்கு வரவே இல்ல. அந்த உண்மைய புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒருத்தவங்களோட லைஃப் வந்து போச்சு அப்டின்னா, அதுக்கு பின்னாடி வந்து அந்த சோல் வந்து வேற ஒரு இடத்துக்கு போய் ட்ராவல் ஆயி, அந்த சோல் வந்து வேற இடத்துல ரொம்ப நல்லா தான் இருக்கும். அப்படி இங்க இருந்திருந்தாங்கன்னா, அவங்க இன்னும் தான் ரொம்ப சஃபர் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. அப்படின்ற புரிதல வந்து அந்த பெர்சனுக்கு வந்து கடவுள் வந்து குடுத்தாரு. ஸோ குடுத்த பிறகு என்ன ஆயிருச்சு அப்டின்னா, டோட்டலா அவங்க அந்த அந்த லாங்கிங்கு, அந்த சஃபரிங்கு, அந்த மிஸ்ஸிங்கு எல்லாத்துல இருந்தும் வெளில வந்துட்டு, அவங்க ரொம்ப ஒரு ஹேப்பியான பெர்சனா தான் இருந்தாங்க. யாராலயுமே கண்டே பிடிக்க முடியாது. அவங்க வந்து ஒரு பெர்சன லூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெர்சனா மாத்திட்டாங்க. எனக்கு அது பயங்கர ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்ப இறைவன் நெனச்சா எத வேணா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுலருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் கடவுள் வந்து ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. அதனால நீங்க பிரேயர் பண்ணது உடனே ந நடக்கல, மத்தவங்களுக்கு நடந்துருச்சுன்னா, நீங்க ரொம்ப இது அ அ அன்லக்கியான ஒரு பெர்சனு, அ துரதிர்ஷ்டமான ஒரு ஆளு, இல்ல உங்க உங்க வாழ்க்கையில கடவுள் இல்ல அப்படிலாம் நினைக்காம, எல்லாரோட வாழ்க்கையிலயும் கடவுள் வந்து அப்படியே ஒண்ணோட ஒண்ணு நான் சொல்ற மாரி செல்லுக்குள்ள ஒரு பார்ட்டா கலந்து இருக்காரு. நம்மளோட உயிர் அணுக்குள்ள வந்து ஒரு அணுவா வந்து அவர் வந்து கலந்திருக்காருன்றத புரிஞ்சு, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கு ஒரு கணக்கு இருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஆம் இறைவனோட கலந்து ஒரு இன்டகிரேட்டடான ஒரு லைஃப வந்து டெய்லி வாழ ஆரம்பிங்க. வாழ ஆரம்பிக்கும்போது ஒண்ணே ஒண்ணு நான் 100% கேரண்டி குடுப்பேன். உங்களுக்கு பெயினு, சஃபரிங்கு, அதாவது அழுக, கண்ணீரு, துயரம், வேதனை இது எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கைய நீங்க வாழ முடியும். அத நான் வாழ்ந்துட்டு இருக்கிறனால நான் வந்து உங்களுக்கு இப்ப சொல்றேன். ஸோ புரிய வச்சிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட பர்சனலா கேளுங்க. அண்டு அ நான் ஒரு கஷ்டம் வரும்போது தான் நான் வந்து இறைவன தேடுவேன்னு இல்லாம, உங்கள்ல நெறைய பேருக்கு வந்து பெரிய கஷ்டங்கள் கூட இல்லாம கூட இருக்கலாம். ஆனா, கஷ்டமே இல்லாத நிலையிலயும் நீங்க வந்து இறைவன விரும்பி நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா, ஆக்சுவலா சொல்லப்போனா பெரிய சேலஞ்சஸ்ன்னு ஒண்ணும் உங்க லைஃப்ல வரவே வராது. ஒரு சேலஞ்சஸ் வந்து ஒரு பெயின அண்டர்கோ பண்ணி, அதுக்கப்புறம் இறைவன தேடுறவங்களுக்கும், அந்த மாரி பெருசா எதுவுமே இல்லாம இறைவன தேடுறவங்களுக்கும் இடையில பெரிய டிஃபரன்ஸ் வந்து கடவுள் வந்து வச்சிருக்காரு. அதனால உங்க லைஃப்ல ஒரு பெரிய சேலஞ்சஸ்லாம் இல்ல. சின்ன சின்னது தான். ஆனா, நீங்க சொல்ற மாரி நான் வந்து டெய்லி மெடிடேஷன் பண்றேன். அடுத்தவங்களுக்கு வந்து என்னோட லைஃப்ல டெய்லி ஒரு பார்ட் வந்து சேவையா நான் என்னால என்ன பண்ண முடியுமோ பண்றேன். அதுக்கப்புறம் இந்த மாரி ஸ்பிரிச்சுவல் திங்ஸ வந்து நான் டீப்பா தெரிஞ்சுக்கிட்டு, என் ஃபேமிலிக்கும் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு
ஒரு ஓத் எடுத்துக்கோங்க. அப்ப வந்து